வந்து சட்டமன்ற தேர்தல் 2026 நிலையில் வந்து அவர் இப்பொழுது வந்து நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து அவர் தேர்தலுக்குள் வந்து பல நிகழ்வுகளை கலந்து கொண்டு வந்து பாஜகவுக்காக வந்து பரப்புரையாற்றுவார். ஆனால் வந்து மக்கள் இதுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். 2026 நமது வெற்றி கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். பாஜக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுக்கு மேல ஆகுது. திடீர்னு இப்போ வந்து ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கிறாங்க. பாஜக ஆட்சி தேர்தல் சமயத்துல சொல்லி இல்ல அதான் நான் எதுவுமே சொன்னது போல வந்து பிரதமர் அவர்கள் வந்து தேர்தலை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டுதான் எல்லா இடத்துலையும் செயல்படுகிறார். பீகாராக இருக்கட்டும், இது முன்னாடி வந்து நம்ம பாராளுமன்ற தேர்தல் முன்னிட்டு வரும்போது ஆந்திர எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் வந்து தேர்தலை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்துக்கு தேவையான சேவையை செய்து கொண்டு வருகிறார். அது விதத்தில் வந்து இவ்வளவு நாள் செய்யாமல் ஏன் இப்ப செய்யணும்? இவ்வளவு நாளா வந்து அவருடைய வரலாறு தெரியாமல் இருந்தாரா, இல்லாட்டி வந்து அவருடைய சிறப்பு தெரியாமல் இருந்தாரா? ஆனால் வந்து இது தேர்தல் நோக்கத்தோடு மட்டும்தான் செயல்படுகிறார்கள். நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒத்திவைப்பு மட்டுமே நடைபெற்றுட்டு இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படுவதில்லை. எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கு. இதை எப்படி பாருங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்து தொடர்ந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து ஆபரேஷன் சிந்தூர் கூட வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். விவாதிப்போம் என்று கூறுகிறார் தவிர எப்போது விவாதிப்போம் என்று சொல்லி பல முறை வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குரல் எழுப்ப வேண்டும் என்று சொல்லும்போது அவரை வந்து பேச விடாமல் வருகிறார். அதனால் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி டிஸ்கஷன் வேணும் என்று கேட்டுக்கிறோம். இந்த கடந்த வாரம் முழுவதும் வந்து அமலில் இருந்த நாடாளுமன்றம் கண்டிப்பாக இந்த செயல்படும். கண்டிப்பாக எங்கள் குரல்களை கேட்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.